சாய்ராம். என் அன்பு செல்லுமே, அழகான தங்கமே, நீ என்னை தானே அம்மா காலையிலிருந்து தேடுகிறாய். காலையிலிருந்து நானும் பார்க்கிறேன். நீ என்னையே தான் தேடுகிறாய். நான் என்ன செய்கிறேன்? நான் உன் முன் வருகிறேனா? உனக்கு முன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்வேனா என்று ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய மனதுக்குள் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் உனக்காக நடக்கும். புரிந்ததா? நீ எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்ற விஷயங்களை நினைத்து 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 வருத்தப்படுகிறாய்? வருத்தப்படுவதற்கு இங்கு அவசியங்கள் அப்படி என்ன உள்ளது? நான் இருக்கிறேன். எல்லா காலத்திலேயும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதற்கு நான் என்றுமே உனக்கு துணை இருப்பேன். சில நேரத்தில் சில விஷயங்களை உற்று பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதில் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பயம் உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான குழப்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி உனக்கான ஒரு புதிய அத்தியாயத்தை, அதாவது நீ எதிர்பார்க்காத விஷயத்தை அள்ளி கொடுப்பேன் இந்த சாய் ஆகிய நான். இந்த சாயை யாரும் அவ்வளவு சுலபமாக எதிலும் எடை போட்டு விடாதீர்கள். இந்த சாய் உனக்கும் சரி உன் குடும்பத்திற்கும் சரி அதிகமான நற்பலன்களை கொடுப்பேன். இனி வரும் காலத்தில் வியாழக்கிழமை தோறும் எனக்காக விரதம் எடுக்கிறீர்கள். அதாவது சில நேரத்தில் எனக்காக கடுமையான சாப்பிடாமல் கூட இருக்கிறீர்கள். ஆனால் நான் யாரையும் சாப்பிடாமல் அல்ல இருக்க சொல்வதே அல்ல. நான் எல்லாரையுமே எப்பொழுதுமே நன்றாக சாப்பிடுங்கள் என்று சொல்லித்தான் எனக்கு பழக்கமே தவிர நீ சாப்பிடாமல் விரதம் எடு என்பதெல்லாம் எனக்கு பழக்கமே அல்ல. தங்கமே, நீ நன்றாக சாப்பிடு, நன்றாக தூங்கு. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அனைத்து விதமான சுபத்துவமான விஷயங்களையும் கண்டிப்பாகவே செய்வேன். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் நடக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தேவையானதாக நடக்கும். காலம் முழுக்க நன்மைகளும் காலம் முழுக்க ஐஸ்வர்யங்களும் கிடைத்தே தீரும். இன்றும் சரி என்றும் சரி. பலவிதமான துரோகங்களை நீ பார்த்திருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உன்னை நான் அப்படியெல்லாம் பார்க்க விடாமல் வைத்திருப்பதுதான் என்னுடைய வேலை. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் துணையாக இருப்பேன். எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொடுப்பேன். நீ என்றுமே சிறந்த பிள்ளை. நீ என்றுமே நல்ல பிள்ளை. உனக்கு நான் துரோகங்கள் செய்வேனா? மற்றவர்கள் மனிதர்கள் வேண்டுமானால் உன்னுடைய மனதையும் உன்னுடைய எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் எப்ப பார்த்தாலும் எல்லா நிலையிலும் உன்னை ஏதாவது ஒரு குறையை சொல்ல வைத்துக்கொண்டே இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலேயும் எந்த ஒரு பொழுதிலேயும் எந்த ஒரு நிலையிலும் எதையும் எப்பொழுதும் நினைத்து பயப்படாமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு. உனக்கு தேவையானது தானாக வந்து கையில் கிடைக்கும். நீ சொல்வதினாலோ இல்லை மற்ற விஷயத்தினாலோ எதுவும் உனக்கு கிடைக்காமலோ இல்லை வெவ்வேறு விஷயமாக நடந்து கொண்டோ இருக்காது. எது நடக்குமோ அது நடக்கும். எது உனக்கு நடக்காதோ அது நடக்காது. இதுதான். அதனால் நீங்க இதை செய்தால்தான் அது செய்தால்தான் என்பது கிடையாது. நம்பிக்கை வையுங்கள். தெய்வத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யுங்கள். எதை பார்த்தும் பயப்படாதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், இன்று இந்த நிலைமையில் இருக்கிறோம், நாளையும் இந்த நிலைமையில் இருப்போம் என்று எந்த காரியத்தை கொண்டு பயந்து கலங்கி நிற்காதீர்கள். நீங்கள் பயப்படுவதனால் என்ன ஆக போகிறது? உடலானது கெட்டு போகும், மனமானது பலவீனமாகும். இதுதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும்
அல்ல. வேறு ஒன்றும் புதிதாக எதுவும் ஆகப்போவதும் இல்லை. நன்றாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அமைதியாக உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்தீர்கள் என்றாலே போதும். அதுதான் நான் சொல்வது. எப்பொழுதும் எல்லா பொழுதும் உனக்காக நான் இருப்பேன். என்னை நம்பிவிட்டாய், அது எனக்கு தெரிந்து விட்டது, எனக்கு உன்னுடைய அத்தனை விஷயங்களும் பிடித்து விட்டது என்றால் உன்னோடுதான் நான் இருப்பேன். அதில் எந்த குழப்பமும் எந்த விதமான மாற்றமும் வேண்டாம். நீ என்றும் நீயாகவே இரு. புரிகிறதா? இன்றும் சரி என்றும் சரி நிம்மதியாக இரு. நலமோடு வளமோடு உனக்கு நான் கொடுக்க வேண்டிய அத்தனை விதமான சுபத்துவமான விஷயங்களையும் கொடுப்பேன். அதை வைத்து சந்தோஷமாகவும் ஐஸ்வர்யமாகவும் வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் நிம்மதியாக இரு. புரிந்ததா? ஏற்கனவே அத்தனை விதமான குழப்பங்கள், மேலும் மேலும் ஒரு விஷயத்தையே போட்டு போட்டு சிந்தித்து கொண்டு நம் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே, அப்படி நடந்து விட்டதே, இந்த விஷயம் நடந்து விட்டதே என்று எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருங்கள். நீங்கள் நீங்களாக இருந்து உங்களுடைய கடமையை செய்யும் பட்சத்தில் நான் என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நான் என்றும் நானாக இருந்து தன்னுடைய கடமையை செய்வேன். உன்னை மற்றவர்களுக்காகவோ இல்லை வேறொரு விஷயத்திற்காகவோ யாருக்கும் மத்தியில் உன்னை ஒரு தலை குனிய வைப்பதோ இல்லை மற்றவரிடம் அடிமையாக வைப்பதோ எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு அது தெரியவும் தெரியாது. உன்னை நான் எப்பொழுதும் அடிமையாக்க மாட்டேன். உன்னை எப்பொழுதும் நான் எல்லா நிலையிலும் கஷ்டப்படுத்த மாட்டேன். எல்லா நிலையிலும் உனக்கு நீ எந்த அளவுக்கு சந்தோஷத்தோடு எந்த அளவுக்கு திருப்தியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறியோ அந்த அளவுக்கு திருப்தியும் சந்தோஷத்தோடும் வாழ வைப்பேன். யோசித்து யோசித்து முடிவெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக நான் செய்து கொண்டே இருக்கிறேன். நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? எந்த ஒரு விஷயத்திற்காக கவலைப்பட வேண்டும்? எந்த விஷயத்திற்காகவும் எந்த ஒரு நொடிக்காகவும் நமக்கு இப்படி ஆகிடுமோ, அந்த விஷயம் நடக்குமோ என்று கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள், திருப்தியோடு இருங்கள். உங்களால் என்ன செய்ய முடியுமோ, மற்றவர்களுக்கு என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ, நல்ல காரியம் அதை செய்து கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இருங்கள். நீங்கள் நிம்மதியாக இருக்க இருக்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.